இப்படி வச்சு இப்படி இருக்கட்டும். நானும் எல்லா லைவ்லையுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருவாங்க. இன்னைக்கு லைவ்ல வந்து அந்த பேர் எல்லாருமே வேலையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட லைனாக வந்துட்டு இருப்பாங்க. நானே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு வந்து லைவ்ல வந்து அவ்வளோ பேர் வரலை. சில டைமில் வந்து லைவ் வந்து நோட்டிஃபிகேஷன் அவங்க போகாத ஃப்ரெண்ட்ஸ் 7000 பேர் இருந்தாலும் 7000 பேர் 8000 பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு 1000 பேர்னாலும் நம்ம வீடியோ பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினப்போம். ஆனால் சில டைமில் வந்து என்னென்னு தெரியல, நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து பார்ப்பாங்க. சில பேர் ஆளுங்கிற பெல்லு கொடுக்காம இருப்பாங்க. இல்லைனா சில டைமில் வந்து நோட்டிஃபிகேஷனே சில டைம் போகாது. அவங்களே வீடியோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நேற்று நான் காலை டைமில் லைவ் போட்டாலே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 400 பேர் 500 பேர் லைவில் வந்து வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வருவாங்க, அவங்களும் ஏதாவது பேசுவாங்க, நானும் ஏதாவது பேசுவேன். கொஞ்சம் விறுவிறுன்னு டைமும் போகும், பேசுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இன்றைக்கி அந்த அளவுக்கு யாருமே லைவில் வரல ஃப்ரெண்ட்ஸ். சரி, வரலனாலுமே லைவை பார்த்துட்டு அப்புறம் வந்து அவங்க வந்து பார்க்கட்டும். இதில் கமெண்ட் பண்ணியிருக்கவங்க க்ரீன்ஷாட்டில் இருக்கவங்க எல்லாருமே அடுத்த லைவை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது ரெகுலராக அனுப்புகிற ஒரு அண்ணாவுக்கும் வந்து அவங்க பேர் சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியலை. அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்புறம் ஒரு நாள் வீடியோஸ் வரலன்னா ஏன் வரல அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து உறவுகள் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உலகத்தில் வந்து சம்பாதிக்க முடியாத, எவ்வளோ கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் சம்பாதிக்க முடியாத ஒரே விஷயம் வந்து நம்ம நல்ல ஒரு பாசமான ஒரு நண்பரோ ஃப்ரெண்டோ ஃபேமிலியில் உள்ள ஒருத்தவங்களுக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி எனக்கு வந்து யூடியூப்பை பொறுத்தளவில் எல்லாருமே நிறைய பேர் க்ளோஸாக இருப்பாங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்குமே நிறைய பேர் வந்து அவங்கவுங்க கஷ்டத்தை புரிஞ்சு நல்லா ஆறுதலாக பேசுகிறவங்க இருப்பாங்க, ஃப்ரெண்டானவங்க இருப்பாங்க, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட் ஆகிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எனக்கும் வந்து சில உறவுகள் இருக்காங்க, என்னோட வீடியோஸும் பார்க்கறதுக்கு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைக்கிற இடத்துல எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மாலாம் வந்து ஊரில் இருக்காங்க. அம்மா வந்து தஞ்சாவூர்லலாம் இருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் இருக்கிறதே ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். வந்து இங்கே சுற்றி பேசக்கூட எங்களுக்கு வந்து ஃபேமிலி கிடையாது, ஆளுங்க கிடையாது. யாரும் ரோட்டில் போனால் எதுவும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவோம். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் நீங்களாம் வந்து ரெகுலராக வந்து உங்ககிட்டலாம் நான் பேசும்போது, லைவில் பேசும்போது ஏதாவது நம்ம ஃபேமிலிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி எனக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். அதேமாரி நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ பாசிட்டிவாக அப்புறம் மோட்டிவேஷனாக அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி எல்லாருமே ஏதோ வேலையாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே லைவில் வரல. லைவ் அப்புறம் பார்க்கும்பொழுது லைவ் கொஞ்சம் லைக் போட்டுருங்க. புதுசாக வந்து பார்க்குறவங்க சேனல்